Hi everyone, welcome back to Miss Mathematics Tamil. இந்த வீடியோவில் நம்ம லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் சாப்டர்ல இருந்து எக்ஸசைஸ் 2.4 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 7th sum, Hassan buys two kinds of cloth materials for school uniform. Shirt material that cost him rupees 50 per meter and trouser material that cost him 90 per meter. Okay. அப்போ பேண்ட் அண்ட் ஷர்ட் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியலில் அவங்க ஸ்கூல் யூனிஃபார்முக்காக வாங்குறாங்க. டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் ஆல்சோ டிஃப்ரெண்ட் காஸ்ட், ரைட்? ஷர்ட் இது பார்த்தீங்கன்னா 50 rupees, ட்ரௌசர் இது பார்த்தீங்கன்னா 90 rupees per meter. Okay. For every 2 meter of the trouser material, he buys 3 meter of the shirt material. Okay. இப்போ ஒரு ட்ரௌசர் மேக் பண்ணுறதுக்கு 2 மீட்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த 3 மீட்டர் மெட்டீரியல் தேவைப்படுது ஷர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. ஹீ செல்ஸ் த மெட்டீரியல் அட் 12% அண்ட் 10% ப்ராஃபிட் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே. அப்போ ட்ரௌசரோடது வந்து சேல் பண்ணும்போது 12% ப்ராஃபிட் வச்சு அவங்க விற்கிறாங்க. ஷர்ட் மெட்டீரியலில் பார்க்கும்போது 10% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க. ஓகே. ஹிஸ் டோட்டல் சேல் இஸ் rupees. அப்போ அவங்க எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 36,660 rupees சேல் பண்ண அமௌண்ட்டு அவங்கக்கிட்ட இருக்கு. ஹவு மச் ட்ரௌசர் மெட்டீரியல் டிட் ஹீ பை? ஓகே. இப்போ வந்து எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. இப்போது 2 டைப் ஆஃப் மெட்டீரியலு, ரெண்டுமே வேறு வேறு காஸ்ட்டு, அதே மாதிரி ரெண்டுமே வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு பர்சன்டேஜ் இல்லையா? நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு க்ளூ வந்து அதுக்கு தேவையான ஹிஸ் டோட்டல் சேல், மொத்த சேலை பார்த்தீங்கன்னாக்கா ருப்பீஸில் 36,660 rupees அப்படிங்கிறது. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு தான் வந்து அந்த மெட்டீரியலோட அமௌண்ட் என்ன, எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெட் ஹி பாட் எக்ஸ் மீட்டர்ஸ் ஆஃப் ட்ரௌசர் மெட்டீரியல். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓகே அவங்க வாங்கினது வந்து ட்ரௌசருக்கு எத்தனை மீட்டரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ் மீட்டருன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. எவ்ரி 2 மீட்டர் ஆஃப் ட்ரௌசர் ஹி பைஸ் 3 மீட்டர் ஆஃப் ஷர்ட் மெட்டீரியல். அப்போ 2 மீட்டர் ட்ரௌசர் வாங்கினாக்கா ஷர்ட் மெட்டீரியலில் போய் 3 மீட்டர் வாங்குறாங்க. ஓகே. அப்போ இது ரெண்டுமே கொஷினில் கொடுத்துருந்தாங்க, இங்கே இருக்கிறது அதை நம்ம எழுதியிருக்கோம். ட்ரௌசர்து எவ்வளோ அப்படின்றது தெரியாது, ஸோ எக்ஸ் மீட்டர்னு வச்சுருக்கோம். ஓகே. இப்போ ட்ரௌசர் அண்ட் ஷர்ட்டு. இப்போ பாருங்கள் 2 மீட்டர் ட்ரௌசருக்கு 3 மீட்டர் ஷர்ட் வாங்குறாங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு ட்ரௌசர் மீட்டரில் அப்படின்னு பார்க்கும்போது 2 into x, இங்கே 3 into x, வாட் எவர். இப்போ ரேஷியோ மாதிரி ஆகிடுச்சு இல்லையா? ட்ரௌசர் 2னா ஷர்ட் வந்து 3, அப்போ 2:3 ரேஷியோவில் இருந்துகிட்ருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2x மீட்டரு ஷர்ட்டுக்கு 3x மீட்டர். ஓகே. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் மீட்டர் வேணும், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது டோட்டலாக வந்து எவ்வளோ அப்படிங்கிறது இல்லையா? அப்போ எக்ஸ் மீட்டர் வேணும்னாக்கா என்ன பண்ணுவோம், இங்கே 2xை மல்டிபிள் ஆகிருக்கிற இந்த 2 வந்து இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் வரும். ஸோ 3x டிவைடட் பை 2 தான் வந்து அவங்க வாங்க போகிற ட்ரௌசரோட லென்த்து மீட்டரில் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? அப்போது முதல்ல நம்ம இப்போ இங்கே எழுதியிருக்கிறது கான்செப்ட் புரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். ஓகே. கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க, 2 மீட்டர் ட்ரௌசர்னால் ஒவ்வொரு 2 மீட்டர் ட்ரௌசருக்கும் 3 மீட்டர் ஷர்ட் பிட்டு தேவைப்படுது. ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியாது, லைக் ரேஷியோவில் கொடுத்துருக்க மாதிரி இல்லையா? அப்போ 2x மீட்டர் 3x மீட்டர்னு வச்சுக்கலாம். ஆனால் நம்ம கொஷினில் என்னது, எவ்வளோ ட்ரௌசர் மெட்டீரியல் வாங்கினாங்க அப்படிங்கிறது தானே. அப்போ எக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? யாருது? ட்ரௌசரோடது. ஸோ அப்போ எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த 2 இங்கே டினாமினேட்டரில் வரும். இந்த கான்செப்ட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், காஸ்ட் ஆஃப் ட்ரௌசர் மெட்டீரியல் எவ்வளோ வரும்? 1 மீட்டர் வந்து 90 rupees ட்ரௌசர் இல்லையா? அப்போ அது எக்ஸால் மல்டிபிள் பண்ணும்போது அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, 90x அமௌண்ட் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க ஃபார் ட்ரௌசர் மெட்டீரியலுக்கு. ஓகே. காஸ்ட் ஆஃப் ஷர்ட் மெட்டீரியல் எவ்வளோ?
3x/2ங்கிறது தான் ஷர்ட் மெட்டீரியல் டோட்டலாக அவங்க வாங்க போகிறது இன்ட்டு 50. ஏன்னா ஷர்ட் மெட்டீரியல் 1 மீட்டர் எவ்வளோ ருபீஸு? 50 ருபீஸு. சரி, அதை மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ வந்து பாருங்கள், இங்கே 1 2s are 2, இங்கே 25 2s are 50. அப்போ 3x இன்ட்டு 25 விச் மீன்ஸ் 75x அப்படிங்கிற அமௌண்ட்டு ஆகுது ஃபார் ஷர்ட்டுக்கு. ஓகே, இப்போ நம்ம அமௌண்ட்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ட்ரௌசருக்கு எவ்வளோ, ஷர்ட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம். ப்ராஃபிட் சொல்லியிருந்தாங்களே, அதை பற்றி நம்ம இன்னும் இன்க்ளூட் பண்ணலை இல்லையா? சரி, அப்போ ப்ராஃபிட் ஆஃப் 10% ஆன் ட்ரௌசர் மெட்டீரியல். அப்போ ட்ரௌசர் மெட்டீரியலுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் வச்சுருந்தாங்க? 10%. ஓகே, அப்போ 10% வந்து நம்ம எப்படி எழுதுவோம் பர்சன்டேஜ்னா? 100ல் 10 இல்லையா? அப்போது பர்சன்டேஜை நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். 90x இன்ட்டு 10/100. அப்போ என்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும்? இங்கே இருக்கிறது 2 0வும் இங்கே மல்டிபிள் பண்ணால் 900 வரும். அதில் இருக்கிற 2 0வும் கேன்சல் ஆகிட்டு 9x மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது ப்ராஃபிட் ஆஃப் 10% ஆன் ட்ரௌசர் மெட்டீரியல் வந்து 9x. இது ஒன்லி ப்ராஃபிட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷர்ட் மெட்டீரியலில் வந்து அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறாங்க? 12%. அப்போ ஷர்ட் மெட்டீரியலோட ரேட் எவ்வளோ? காஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து 75xன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அப்போ அந்த 75x மணியில் தான் 12% ப்ராஃபிட் இல்லையா? அதனால தான் நம்ம இன்ட்டு 12/100ன்னு எழுதுகிறோம். ஓகே, இதை நம்ம எல்லாமே கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 9x அப்படிங்கிற அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ரைட். ஓகே, அடுத்த டாபிக்கு செல்லிங் ப்ரைஸ்ன்னு வருவோம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னது? 90x இல்லையா? இது வந்து காஸ்ட் ஆஃப் ட்ரௌசர் மெட்டீரியல். அவன் வாங்கிட்டு வந்தது 90x அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு வரான். ப்ராஃபிட்டு 9x கூட. ப்ராஃபிட்டுனா என்னது? எக்ஸ்ட்ரா மணி வச்சு விற்றா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஒரு திங்ஸ் நம்ம வந்து வாங்கிட்டு வரோம், இன்னொருத்தருக்கு சேல் பண்ணும்போது அதில் ஏதாவது ப்ராஃபிட் இருந்தால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு விற்றா தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இவன் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா 90xக்கு வாங்கினா, அது கூட 9x அமௌண்ட்டு ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறான். ஏன்னா இப்போ நம்ம பர்சன்டேஜ் ப்ராஃபிட்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். செப்பரேட்டாக ட்ரௌசருக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஷர்ட் மெட்டீரியலுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ட்ரௌசர் அமௌண்ட் என்னது? ப்ராஃபிட்டு 9x. அப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணும்போது அப்போ டோட்டலாக எந்த அமௌண்ட்டுக்கு அவங்க சேல் பண்ணியிருப்பாங்க? 99x அமௌண்ட்டுக்கு ட்ரௌசர் மெட்டீரியலை சேல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஷர்ட் மெட்டீரியல். அப்போ அவங்க ஷர்ட் மெட்டீரியலை விற்கும்போது அதுவும் ப்ராஃபிட்டுக்கு தான் விற்பாங்க இல்லையா? அப்போ அதோட ப்ராஃபிட் என்னன்னு நம்ம அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 84xன்னு கிடைக்குது. அப்போது செல்லிங் ப்ரைஸு ஷர்ட்டுக்கு வந்து 84x. ஓகே, அப்போ டோட்டல் சேல் ப்ரைஸ். அப்போ டோட்டலாக வந்து ட்ரௌசரும் விற்கிறாங்க, ஷர்ட் மெட்டீரியலும் விற்கிறாங்க. அப்போ டோட்டலாக அவன் செல் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஆட் பண்ணுவோம். ஷர்ட்டுது அண்டு ட்ரௌசர்து இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணும்போது 183x ரூபீஸ் வந்து அவன் சேல் பண்ணியிருக்கான். ஓகேவா? கொஷினில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா? எவ்வளோ அமௌண்ட் அவங்க சேல் பண்ண அமௌண்ட் வந்து ருபீஸில் சொல்லியிருந்தாங்க. 36,600 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஏன்னா இதுவும் செல்லிங் ப்ரைஸ் தான், இதுவும் செல்லிங் ப்ரைஸ் தான் இல்லையா? ஈக்குவல் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து 200 ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ எக்ஸை வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம்? ட்ரௌசர் மெட்டீரியல் எவ்வளோ வாங்கினாங்க இன் மீட்டர் அப்படின்றது தான் எக்ஸை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ தட் ஹென்ஸ் ஹி பாட் 200 மீட்டர் ஆஃப் ட்ரௌசர் மெட்டீரியல் இல்லையா? அப்போ 200 மீட்டர் வந்து அவங்க பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியுது. ரைட். 8th கொஷின். ஆஃப் ஆஃப் அ ஹர்ட் ஆஃப் டீர் ஆர் கிரேசிங் இன் த ஃபீல்ட். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டலாக எத்தனை டீர் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதில் ஆஃப் டீர்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து ஃபீல்டில் வந்து அந்த கிரேசிங்கில் இருக்குது. அண்ட் 3/4 ஆஃப் த ரிமைனிங். அப்போ அந்த பாதியிலேயே 1/2லேயே 3/4
ஓகே 3/4 ஆஃப் த ரிமைனிங் ஆர் பிளேயிங் நியர்பை. அப்போ ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து கிரேசிங்கில் இருக்குது ஃபீல்டில், 3/4 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிகிட்ருக்கு. த ரெஸ்ட் 9 ஆர் ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம் த பாண்ட். அப்போது மீதி இருக்கிற 9 டீர் வந்து பாண்டில் இருக்கிற வாட்டரை குடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டீர் இன் த ஹர்டு. இது இப்போ ஃப்ராக்ஷன்லாம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை கரெக்டாக அதை ஃபார்ம் பண்ணி எழுதிட்டோம்னாக்கா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா? லெட் த நம்பர் ஆஃப் டீர் இன் த ஹர்ட். முதல்ல மொத்தம் எத்தனை டீர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸை டினோட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்பர் ஆஃப் டீர் கிராசிங் இன் த ஃபீல்டு, இதில் பாதி ஆஃப் த டீர்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா டோட்டல் ஹர்டில் இருக்கிறது. ஸோ தட் x/2 தான் வந்து கிராசிங்கில் இருக்குது. நம்பர் ஆஃப் ரிமைனிங் டீர் எவ்வளோ? அப்போது எக்ஸ்லேருந்து x/2 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு x/2 கிடைக்குது. நம்பர் ஆஃப் ரிமைனிங் டீர், புல் மேய்ஞ்சிட்ருக்கிறத தவிர்த்து மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x/2. ஓகே, நம்பர் ஆஃப் டீர் பிளேயிங் நியர்பை. அப்போ பிளேயிங் நியர்பை வந்து என்னது? மீதி இருக்கு இல்லையா, அந்த மீதியில் தான் 3/4. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் ரிமைனிங் எவ்வளோ? அதில் 3/4 தான் வந்து அங்கே விளையாடிட்டுருக்கு. சரியா? அப்போது நம்ம 3/4, இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் ரிமைனிங் எவ்வளோ? x/2ன்னு ஆல்ரெடி நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ரைட்? இப்போது இது மல்டிபிள் பண்ணும்போது 3x / 2 / 4. இது எப்படி இருக்கும்? 3x / 2 / 4ன்னு இருக்கும்போது இது என்னவாகும்? 3x/2 into 1/4 which means 3x/8ன்ற ஆன்சரு இங்கே கிடச்சிருக்கு. அப்போது இவ்வளோ அமௌண்ட், இவ்வளோ நம்பர் ஆஃப் டீர்ஸ் தான் வந்து பிளேயிங்கில் இருக்கிறது. ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் டீர்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம் த பாண்ட். அப்போது முதல்ல மீதி எவ்வளோ வந்து பாண்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தமாக எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே கிராசிங்கில் இருக்கிறதையும் மைனஸ் பண்ணி எடுத்துருவோம். விளையாடிட்டு இருக்கிறது என்னன்றது இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதையும் மைனஸ் பண்ணிவிடுவோம். புரியுது இல்லையா? டோட்டலாக இருந்துச்சு, அதில் பாதி கிராசிங்க்கு போயிடுச்சு. அப்போ அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் பிளேயிங்கில் இருக்குது. மீதி இருக்கிறது வந்து பாண்டில் தண்ணி குடிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது எப்படின்னா இந்த டோட்டல் இருந்து இவங்க 2 பேரையும் மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அப்போ டோட்டல் மைனஸ் இங்கே கிராசிங், அடுத்தது மைனஸ் இங்கே பிளேயிங். ரைட்? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இங்கே கிராசிங்கும் பிளேயிங் இருக்கிறது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு இப்போ டினாமினேட்ரு வேறு வேறு இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்து நம்ம பண்ணுவோம். 8 is a LCM. ஸோ 4x, ஏன்னா இங்கே எல்சிஎம் வந்து 8 வர்றதுக்கு என்ன பண்ணுவோம்? மேலும் கீழேயும் 4ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ தட் 4x + 3x / 8. ரைட்? ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? x - 7x/8ங்கிற இந்த ஸ்டெப்பு நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னு பாருங்கள். க்ராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். 8x - 7x / 8. ஸோ 8xலேருந்து 7x மைனஸ் பண்ணும்போது x/8ன்னு வருது. இவ்வளோ டீர் தான் பாண்டில் வாட்டரை குடிச்சிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க? நம்பர் ஆஃப் டீர்ஸு ட்ரிங்கிங் வாட்டரு 9. அப்போ இந்த x/8 is equal to 9. ஸோ x is equal to 9 into 8, 72. Hence, the number of deers in the herd. அப்போ பார்த்தீங்கன்னா 72 டீர்ஸ் வந்து அந்த ஹர்டில் மொத்தமாக குரூப் ஆஃப் டீர்ஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போது டைரெக்டாக இங்கே 9 அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்து இங்கே மைனஸ் பண்ண முடியாது. அகெயின் நம்மளுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக தான் இருக்கும். ரைட்? அப்போது நம்ம என்னென்னலாம் இங்கே ஒரு ஸ்டெப்லேயும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோமோ அதை டோட்டல் இருந்து பண்ணுற அமௌண்ட்டு நம்பர் ஆஃப் டீர்ஸ் தான் வந்து 9 அப்படின்னு நம்ம ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த சம்ஸை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு எக்ஸசைஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.